நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.3ல் 8th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். எந்த ஒரு மிகை முழு எண் n-ற்கும் 2n + 6 × 9n ஆனது 7 ஆல் வகுப்படும் என நிறுவுக. இப்போ வந்து நமக்கு மிகை முழு எண் வந்து n கொடுத்துருக்காங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2n + 6 × 9n கொடுத்துட்டாங்க. இந்த எண்ணுக்கு எந்த நம்பர் நம்ம கொடுத்தோங்கன்னா 7 ஆல் வகுப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 7 ஆல் வகுப்படும் கொடுத்துட்டாங்களா? இப்போ சர்வசமம் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சரிங்களா? அப்போது இந்த டேர்ம் கூடயும் மட்டும் 7 நம்ம எடுத்து எழுதணும், இந்த டேர்ம் கூட எடுத்து எழுதணும். அப்போ 2n மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 ப்ளஸ் 6 × 9n. இங்கேயும் நான் மட்டும் 7 எடுத்து எழுதணும். சரிங்களா? மட்டு 7 ஈக்குவல். இப்போ ரெண்டுலேயும் காமனாக பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? இப்போ பாருங்கள், இப்போது இங்கே 2n பார்த்திங்கன்னா ஒரு தடவை இருக்கா? இங்கே 6 × இப்போது 2n மட்டும் 7 இருக்கா? இதை நம்ம ஒருங்கி செய்ய பண்ணும்போது நமக்கு எப்படி பெருக்குவோம்? 2 7 வகுப்போமா? வகுக்க முடியாது, 0 தான் வருமே. இப்போது 0 × 7 0, மீதி 2 அப்படியே வந்துடும். அப்போது இந்த 2n நமக்கு அப்படியே வருமா? மட்டு 7 ப்ளஸ் இந்த 6 அப்படியே வரும். இந்த 9 n நான் மட்டு 7 ஒருங்கி செய்ய பண்ணும்போது எப்படி வரும்? 9 × 7 வருமா? அப்போது 1 7, மீதி எத்தனை இருக்குது? 2. அப்போ அங்கே எப்படி வரும்? 9 அடுக்கு n இருக்கிறது வந்து மீதி 2 நமக்கு கிடச்சிருக்கா? அப்போது 2 மட்டும் வந்து 7. இங்கே வந்து 9 போது நமக்கு 2 கிடச்சிருக்கு. இப்போ 9 n போது 2 n அப்படின்னு மாறுமாங்க? அப்போ என்ன வரும்? × 2 n மட்டு 7. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே 1 2 n இருக்குது, இங்கே 6 இருக்குது 2 n. அப்போது இது ப்ளஸில் இருக்குது. அப்போ கூட்டி எழுதும் போது என்ன வரும்? 6 1 7. இப்போ 7 × 2 n மட்டும் வந்து நமக்கு 7ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஈக்குவல். இப்போ வகுப்படும் எண்ணை கொண்டு வகுக்கும் எண் வகுக்கும்போது பாருங்கள், 7 7 வகுப்படுமா? இப்போ 1 7 நமக்கு 0 ஆயிருங்க. மீதி 0 1. அப்போங்க என்ன வரும்? மீதி 0ன்னு வருமா? 0 × 2 n மட்டும் வந்து 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 0வால் எதை கொண்டு பெருக்கினாலும் வகுத்தாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போது 0 × 2 n போது நமக்கு 0 மட்டு 7 அப்படியே வரும். அப்போ எடுத்து எழுதும் போது இது எடுத்து எழுதிக்கோங்க. 2 n ப்ளஸ் 6 × 9 n. இப்போ therefore 2 n ப்ளஸ் 6 × 9 n ஆனது இப்போ நமக்கு இங்கே 0 இருக்குது, நமக்கு மீதி 0. இப்போ 7 ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஆல் வகுப்படும்னு எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க.